இன்றைக்கி குழந்தைங்களுக்காக நான் ரைஸ் பண்ண போகிறேங்க, கேரட் ரைஸு. எப்பயுமே குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தாளித்து கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. கேரட் ரைஸை ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி கூடவே அப்பளமும் ஆம்லேட்டும் வச்சு இன்றைக்கி என்னோடய குழந்தைக்கு கொடுக்க போகிறேங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பேன் எடுத்து சூடு பண்ணிக்கிட்டேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கிட்டேங்க. கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை போட்டு வதக்கிக்கலாங்க. கூடவே 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதக்கினதும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கேரட் ஃபுல்லாக நான் துருவி வச்சுருக்கேன், அதை வதங்கின மசாலா கூட சேர்த்து வச்சுக்கலாம். கேரட் நல்லா வதங்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கேரட்டுக்கும் ரைஸ்க்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். கேரட்டில் தண்ணி விடாமல் நல்லா வதக்கி விடலாங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே போட்டு நல்லா வேக வைக்கலாம். கேரட்டை தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். கேரட் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சுங்க. கேரட்டில் ஒரு பிஞ்ச் கறி மசாலா தூள் போட்டுக்கிறேங்க. கேரட்டில் ஒரு பிஞ்ச் கறி மசாலா தூள் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. நான் பொன்னி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், அந்த ரைஸை கேரட்டோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸை நான் உதிரியாக வடித்து வச்சுருக்கேங்க. ரைஸில் எதுவும் உப்பு போடலை. நான் கேரட்டில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேங்க, ரைஸ்க்கு ஏற்ற உப்பு. அதனால் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. கேரட்டில் ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரைஸில் மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. கேரட் மசாலாவில் ரைஸை மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் சூப்பரான கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியும் கூடங்க இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு. 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த ரைஸை நம்ம தாளிச்சிடலாம். குழந்தைங்களும் மீதம் வைக்காமல் விரும்பி சாப்பிடுவாங்க கேரட் ரைஸை இது மாதிரி பண்ணும்போது. கேரட் ரைஸ்க்கு சைட் டிஷ் அப்பளமும் ஆம்லேட்டும் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய குழந்தைக்கு நான் கேரட் ரைஸ் பண்ணிவிட்டு அப்பளமும் ஆம்லேட்டும் சைட் டிஷ்ஷாக வைக்கிறேங்க. இதே மாதிரியான சிம்பிளான ஹெல்த்தியான டிஷ்ஷை உங்களோட குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு ஈஸியாக அதை நம்ம கட்டி அனுப்பலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே கேரட் ரைஸை பண்ணி பாருங்கள். அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.